ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு விஜிஎஸ் அட்ராசிட்டி விலாக்ஸ். உடச்சூத்துனா முட்டை குழம்பு வாங்க என் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் எடுத்துக்கோங்க, அதில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் சோம்பு, சீரகம், அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய், பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ, கருவேப்பிலைங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளியை கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையுமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணும்போது எப்போயுமே லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. மஞ்சள்தூள், காரத்தூள், மல்லித்தூள், அப்புறமா மட்டன் பொடிங்க, ஓகேங்களா. எல்லாமே ஒரு ஸ்பூனு. மல்லித்தூள் மட்டும் நீங்கள் 2 ஸ்பூன், தான் காரத்தை கம்மி பண்ணுறதுக்காக எடுத்துக்கலாம். அப்புறம் பிஞ்சளவு தான் மஞ்சள்தூள் இருக்கும். அப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிட்டு, உப்பு ஆட் பண்ணிட்டு, எல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்ருங்க. மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா வெந்து கொதித்து வந்தோடனே என்ன பண்ணோம் அப்படின்னா, தேங்காய் பாலுங்க, கெட்டியான தேங்காய் பால் நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பாலை இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். அதை நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுருங்க. அதுவுமே ஒரு கொதி நல்லா வந்துடணும். அப்படி கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு முட்டையாக பவுலில் ஊற்றிட்டு ஒவ்வொன்றா ஊற்றணும். நீங்கள் டேரெக்டாக ஊற்றுனீங்கன்னா அது உடஞ்சி ஒரு மாதிரி ஆயிரும். அந்த கரு நின்னால் தான் அது ஒரு டேஸ்ட்டு. அப்படி ஒவ்வொன்றா ஊற்றிக்கிட்டேங்க. நான் 5 முட்டை வரைக்கும் எடுத்துக்கிட்டேன். அந்த முட்டைக்கு மேலே லைட்டாக பெப்பர் தூளை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்து வரட்டுங்க, 10லேருந்து ஒரு 15 நிமிஷம். அடுத்து இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருங்க. அதுவுமே நல்லா வெந்து வந்துடும். வெந்து வந்ததுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக ஒரு ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் லீவ் பண்ணிடலாம். இப்போ சுவையான டேஸ்ட்டான அந்த உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம சூடான சாதத்தோடு இதை சாப்பிட்டோம். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.